சார் தொடர்ந்து இப்போது நிறைய நாடுகள் இன்வெஸ்ட் பண்ண தமிழ் நோக்கி வந்துட்டுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி என்பது இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிற இந்த சூழலில் இப்படி ஒரு முதலீட்டாளர் மாநாடு என்பது நிச்சயமாக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். நம்மளுக்கு முதலீடுகள் என்பது மிக மிக தேவை. முதலீடு சார்ந்த தொழில் வளர்ச்சி, அது சார்ந்த தொழில் இயக்கம் என்று சமூக பொருளாதார வாழ்வுக்கு மிக முக்கியமான பங்களிப்பை செலுத்துகிற ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் இதை நினைக்கின்றேன். கடந்த காலம் ஜிடிபியில் இந்தியா பின்தங்கி இருந்தால் கூட தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அது பூஸ்டப் வந்தது. பல இடங்களில் இளைஞர் வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டதாக கூட புள்ளிவரங்கள் சொல்லப்படுது. ஸோ தமிழகமும் பார்க்கும்போது இளைஞர் வேலைவாய்ப்பு தவிர எந்த அளவு முக்கியத்துவமாக பார்க்குறீங்க? இல்லை, ஒட்டுமொத்தமாகவே இந்திய பொருளாதாரத்தில் தமிழ்நாடு என்பது மிக முக்கியமான ஒரு உந்து சக்தியாக, ஒரு முக்கியமான விசையாக எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. அது அடுத்த கட்ட நகர்வுக்கு இன்றைக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த முதலீட்டாளர் மாநாடு நிச்சயமாக ஒரு பாய்ச்சல் வேக வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளத்தை உருவாக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ முதல்வருடைய அந்த ட்ரில்லியன் பொருளாதார இது ஆய்வறிக்கை எழுதிருக்கு, அது அந்த தொலைநோக்கு பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு அதை போன்ற இலக்குகள் மிக முக்கியமானது தேவை. அப்படி ஒரு இலக்குகளை நிச்சயிக்கிற பொழுதுதான் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளும் அதை நோக்கி நகரும். நிச்சயமாக உலகம் முழுக்க இருக்கிற முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கும் இப்படி ஒரு இலக்கை வைத்து நாம் செயல்படுவது தேவை என்று நான் நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.